அமெரிக்காவிலேயே பாதி பேர் பித்து பிடிச்ச மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காங்க. எப்படி வராங்க, எங்கேருந்து வராங்க, அதான் தெரிய முடியும். பார்க்குற ஒரு யங்ஸ்டருக்கோ இல்லை ஒரு குழந்தைக்கோ என்ன தோணுனாக்கா, நம்ம இப்படிலாம் இருந்தாக்கா நம்ம அந்த லெவலுக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ஒருவேளை இப்போ வந்திருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஜியோவுக்கு கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவானதுன்னு வைங்களேன். எப்படி சொல்ல வரேன்னா, 13 வயசில் உட்காந்துட்டு என்ன கனவு கற்பனைன்னு கேட்குறேன். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப வாரம் பல வாரங்கள் கழித்து, எனக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணும்போது கூட வீடியோ பண்ணல ப்ரோ. ஏன்னா நீங்கள் வந்தீங்க, ரொம்ப பிஸியாக இருந்தீங்க. பிஸியாக இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் தான் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. இப்போ அப்படி ஆயிடுச்சு. பின்னாடி இருக்கிற செட்டப்லாம் பாருங்கள் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அது என்ன ஒரு ப்ராப்ளம்னா ப்ரோ, நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ரொம்ப மல்டிபிள் வீடியோஸில் ப்ளஸ் நம்ம வந்து நம்ம நட்பு வட்டாரமே இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த லைக் மைண்டட் பீப்புள்னு வரும்போது ஒரு க்ரௌட் ஆயிடுச்சு. அந்த க்ரௌட் வந்து அடிக்கடி மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது எல்லாரையும் அடிக்கடி மீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு கண்டென்ட் ஓடிடும், ஏதாவது ஒன்று கிரியேட் ஆகிடுது. ஏன்னா எதாவது டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அவங்களோட தாட்ஸ் என்ன. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக சொல்கிறேன், பிக்சல்னாலே நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணுவோம்ல. ஆமாம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி சுந்தர் பிச்சை வந்து சைனாவில் ரேம் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்களே. இப்போ சைனாவில் நிறைய கம்பெனிஸில் பண்ண போகிறாங்க. அதில் ஒரு கம்பெனி நேம் போட்டிருந்தாங்க அந்த நியூஸில். இந்த மாதிரி அவங்களோட டாக்ஸில் இருக்காரு. எதுக்கு அப்படின்னா, பிக்சல் இப்போ எல்லா ஃபோனோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆனது பார்த்துருப்பீங்க. ஐஃபோனும் $200 இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபோனில் அடுத்து வரப்போகிறதுல நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் மைக்ரான் கம்பெனி டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஆகுதா? இப்போ இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, அந்த இது சுந்தர் பிச்சை அதாவது கூகுள் பிக்சல் டீமு இப்போ இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு வந்து ரேம் நல்ல ப்ரைஸில் கிடைக்கணும் ஒன்று. இப்போது 10 சீரீஸோட ப்ரைஸுக்கு 11 சீரீஸ் லான்ச் ஆகணும். ஓ, ப்ரைஸ் இன்க்ரீஸ் இல்லாமல். இது வந்து பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே ப்ரைஸ் ஹைக்குள்ளே போகிறாங்க, வேறு வழியே இல்லை. எல்லாருமே இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. இவன் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் இல்லாமல் ஃபோன் லான்ச் பண்ணாமே அவன் பண்ணுவானே. இதை பண்ணவே பண்ணலான்றீங்களா? அந்த குவாலிட்டியை வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் நல்லா இருக்காது ப்ரோ, நல்லா இருக்காது. பல சிக்கல்களுக்கு நடுவில் தான் நாங்கள் வந்து ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிறத இங்கே நாங்கள் வந்து தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ப்ரோ. நிஜமா இப்போலாம் என்ன ஆயிடுதுன்னா ப்ரோ, இருக்கிறதுலே கொடூரம் வந்து இப்போ பாருங்க, பிக்சலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் வந்து பில்டு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க ப்ரைஸ் மேனேஜ் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். அவங்களுடைய இந்த ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்கு. அந்த ட்ராக் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு அப்புறம் அப்படி இருக்காது. ஆமாம், அது உண்மைதான். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து விட 6 வந்து சில விஷயங்களில் கொஞ்சம் இன்ஃபீரியராக ஃபீல் ஆனாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் சுப்பீரியராக தான் ஃபீல் ஆனிச்சு. 6 ப்ரோ நம்ம ஊருக்கு வரல. 6A நம்ம ஊரில் ரிலீஸ் ஆச்சு. 6A வந்துச்சு. ஆமாம், அடுத்து 7Aலேருந்து எல்லாமே வந்துச்சு. எல்லாமே இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. பில்டு குவாலிட்டியிலலாம் காம்ப்ரமைஸ் பண்ணல. ஆனால் என்ன கோளாறுனா, சரி காம்ப்ரமைஸ் நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னாலும் நான் வந்து இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை, அது வேற விஷயம்தான். இருந்தாலும் சரி, ப்ரைஸ் வந்து அப்படியே இருந்ததுன்னா சந்தோஷம்தான். இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தில் 9A வாங்கலாமா, அதில் ஏதோ சிக்கல்கள். 10A நல்லா இருக்கு ப்ரோ, பேட்டரி பேக்கப் பெட்டரா இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. 9A யூசர்ஸ் என் கூட வந்து டெய்லி வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுற அளவுக்கு கூட இருக்காங்க. என் ஒய்ஃப் கிட்டே 9A தான் இருக்கு, அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. ஆனால் ஜியோவுக்கு கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. ஆமாம், டிபெண்ட்ஸ் ஆன் த நெட்வொர்க். ஆமாம், ஜியோவே கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கு. இருக்கலாம். ஏன்னா ஜியோ வந்து இப்பதான் சேட்டலைட் இன்டர்நெட்டுக்கு கொள்கையை மாத்த போறாங்க. லியோன்னு போட்டிருந்தாங்க. ஜியோன்னு போட்டாங்களா? ஜியோ வித் லியோன்னு போட்டிருந்தாங்க. ஜியோ வித் லியோ வேறயா? ஓகே ஓகே. அதான் லோ எர்த் ஆர்பிட்டிங் சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலமா எல்லாருக்கும் இனிமே டைரக்ட் டிடிஹெச் மாதிரி டைரக்ட் டு மொபைல். ஓகே, அவட்ட காசு இருக்கு அதை செய்யறதுக்கு. சொன்னா நல்லா இருக்குல்ல, நிறைய பேர் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும்ல. மார்க் மாமா வேற ஆல்ரெடி ஏதோ ஜாலி பண்ணிட்டு இருக்காரு போல ஜியோ போட்டு காசு வாங்குறதுக்கு. அது மட்டுமா பண்ண முடியும்? இப்போ பாருங்க, ஆல்ரெடி ஃபேஸ்புக் பாருங்க, இவங்க கிட்ட இருக்க டேட்டாலாம் அதான் மேட்டா, இவங்க டேட்டா உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் டெலிகிராம் பஞ்சாயத்தில் வேற இவங்க பேர் உள்ளார வந்துட்டு போயிட்டு இருந்தது. டெலிகிராம் பேன் பண்ணும்போது இது கூட இங்கேருந்து பேன் பண்ணுறோம். ஓகே, இந்தியாவிலேயே இல்லாதவனெல்லாம் ஏன்டா நீ வந்து சாஃப்ட் பேன் பண்ணிக்கிட்டு. இது வரைக்கும் ரிலையன்ஸ் வந்து ஒரு ஸ்டேண்ட் எடுத்து அதுலேயே ரொம்ப அப்படியே பிடிவாதமாக இருந்து அதை சாத்தியப்படுத்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னாக்கா, சில விஷயத்தை தவிர்த்து இந்த மாதிரியான இந்த டெக்னாலஜி விஷயத்தில் ரொம்ப கம்மிங்கிறாங்க. அது அப்படி நடக்காமல் போச்சுனாலும் யாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஏன்னா அவன் வீட்டில் 1000 பிரச்சனை. ஆமாம், காசு கொடுக்குறதோட சரிங்கிறீங்க ப்ரோ. நெட்வொர்க்கே அப்படி தான் ப்ரோ இருக்கு. அன்லிமிடெட் 5G அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதே நம்ம ஆளுங்க எவ்வளோ பேர் வந்துட்டு ப்ரோ நிஜமாவே அன்லிமிட்டட்லாம் இல்லை, வாழ்க்கை வெறுத்து போகுது ப்ரோ, எங்கே எனக்கு நிஜமாவே டேட்டா தேவையோ அங்கே வரமாட்டேங்குது ப்ரோங்கிறாங்க எல்லா நெட்வொர்க்கையும். இது ஜியோ மட்டும் சொல்ல, எல்லா நெட்வொர்க்லையும் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அது புரியவே மாட்டேங்குது ப்ரோ. அட்ராக்டிவாக இருக்கு, அதான் நம்ம இந்த டிஆர் சொன்னார்ல, இது அட்ராக்ட் பண்ணுற புள்ளி, அற்புதமான புள்ளி, அந்த மாதிரி இருக்கு வரதெல்லாம் பயங்கரமாக இருக்கு. ஆனால் நிஜத்தில் போய் பார்த்தா கடைசியில் டெய்
அந்த பசுபதி எதுக்கு சொல்ல நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வந்துச்சு. ஆக்சுவலாக நான் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற அந்த ஒய்ஃபை நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஓகே. மாடியில் இருக்கும்போதும் சரி, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது சரி, ஓகே, கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அதை வச்சிருக்கேன். ஸோ அங்கே வந்து அது வந்து யூஸ் ஆகிடும். சென்னைக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லிமிட் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ மாடி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால, அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம நடக்கிறதுக்கு சுற்றி சுற்றி நடந்து வரோமா. ஸோ அதனால நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவேன், மொபைல் டேட்டா. அப்போ என்ன பண்ணதுனாக்கா நம்ம ப்ரீமியம் யூடியூப் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஸ்க்ரீனை வந்து ஆஃப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கட் ஆகிடுது. கொஞ்சம் நேரம் வருது, அதோட அட்ரப்டாக கட் ஆகிடுது. இதை மாதிரி வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஃபோனை வந்து ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணாமல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் வாக் பண்ணும்போது. இது ஒன்யூ இஷ்யூவா இல்லாட்டி நிஜமா ஜியோ இஷ்யூவா? ஆக்சுவலாக இது வந்து ஒன்யூ இஷ்யூ கிடையாது. இது வந்து நான் 9 பீட்டா வந்து நேற்று தான் அப்டேட்டே பண்ணினேன். நான் அங்கே இருக்கும் போதே வந்து அதுக்கு அப்ளை பண்ணி எனக்கு ஓகே ஆகிட்டு. பட் சென்னைக்கு வந்து நம்ம முக்கியமான ஒரு டெக்னாலஜி பர்சன்ஸ் இருக்கிற மத்தியில தான் என்னது சொல்லுங்க. சரி, இல்ல அது உண்மைதான். ஆனா சரி, ஒரு சிக்கல் வந்தா கூட அதை ரெட்ரைவ் பண்ணோம்னாக்கா நமக்கு அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் ஒன்று தேவைப்படுது ப்ரோ. ஆனா எனக்கு என்ன டவுட்னா ப்ரோ, இப்போ 9 போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ளூயிடிட்டி இன்னும் ஆல்ரெடியே நல்லா ஆயிடுச்சு, 8.5 நல்லா தான் இருந்தது, 9 போட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஃப்ளூயிடா இருக்கு அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. ரெண்டாவது வந்து ஆமா, இது உங்களுக்கு LHDC ஒர்க் ஆகுமே இப்ப? அப்படியா? அதை நான் செக் பண்ணல. நார்மலாவே கம்பேர் பண்ணா S24 அல்ட்ராவோட நான் வந்து சைட் பை சைடு வச்சு இதை நிறைய முறை செக் பண்ணி பார்க்கும்போது கூட இதுல சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. நீங்க சொல்ற அந்த அப்டேட்டுக்கெல்லாம் முன்னாடியே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ்ல இன்னும் பெட்டரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ப்ரோ. ஏன்னா இவனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பிக்சல் பார்த்தீங்கல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். இவனும் என்ன பண்ணியிருக்கான்னா UI ரிலேட்டட் பிளர் அதெல்லாம் அதில் இன்னும் சூப்பராக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நல்லா தான் இருக்கு. சாம்சங்கும் நிறைய இப்போ உள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளர் இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் வந்து இன்னும் அதிகமாக பூஸ்ட் ஆகுது. அவ்வளோதான். பிளர் எலிமெண்ட்ஸ்லாம் ஆண்ட்ராய்டுக்கு புதுசுலாம் இல்லை ப்ரோ, எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இல்லைனா எப்பயும் என்ன ஆகுதுன்னா ப்ரோ, ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த விஷயம் எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. ப்ளஸ் 4 வருஷத்துல பார்த்தீங்கன்னா எப்படி மாறுதுன்னா ட்ரெண்டுன்னு அப்சர்வ் பண்ண வரைக்கும், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ப்ரோ ஃபைனல் இயர் BE முடிக்கிறான், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னா 3 வருஷம் முடிக்கிறான், சரி மெடிசன்னா 5 வருஷம் முடிக்கிறான். ஆனா அந்த 5வது வருஷம்லாம் மெடிசன் ஸ்டூடெண்ட் அப்புறம் இருப்பான்னு உங்களுக்கு தெரியும், ரெஸ்பான்சிபிலிட்டி பீக்ல இருக்கும், அவனே ஒரு டைப்ல இருப்பான். அதே மாதிரி 4வது வருஷம் முடிக்கும் நேரத்துல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை போட்டுடுறேன். இப்பதான் ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. இந்த ஜிப்மர் மருத்துவமனை இருக்குல்ல, அதில் பாதி பேர் வந்து டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, அதாவது முதுநிலை படிக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து ஒரு 200 மொத்தம் 600 சொச்சம் பேரில் வந்து 352 பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதா, மன உளைச்சலுக்கு ஆளாகிறதா நமக்கு வந்து தெரிய வருது. 232 பேர் வந்து மனநல கவுன்சிலிங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே நான் வந்து கேள்வி. அங்கே ஒர்க் பண்ணுறவங்களே ப்ரோ? ஆமாம், சீனியர் ரெசிடென்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 21 ஹவர்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்காங்க சில பேருக்கு. தூங்குறது அதுதான் தெரியல எப்படி தூங்குவாங்க, சாப்பாட்டுக்கே நேரம் இருக்காத ப்ரோ. நீங்க வந்ததுமே என்கிட்ட கேட்டீங்க தெரியுமா, என்ன ஒரு லைட்டா ஒரு வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்றீங்கல்ல, தூக்கம் அடி வாங்கினாலே வித்தியாசம் தெரியுது ப்ரோ. ஆமா கண்டிப்பா இருக்கும். தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்பயுமே ஒரு 6.5 hours அந்த மாதிரி வைப்பேன். இப்போ இடையில கொஞ்சம் சொதப்பி விட்டுச்சு. திடீர்னு பார்த்தா PC ஆன் பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லாட்டி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் நைட் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், கரெக்டாக காலையில் போய் அப்பாவை கூப்பிடணும்னு வரோம். அது பார்த்தா ட்ரெயின் அன்றைக்கி தான் 3:45 வர ட்ரெயினாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்படியே லைட்டாக டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, இங்கே லைட்டாக ஆல்ட்ராச்சுன்னா அடுத்த நாள் டிஸ்டர்ப் ஆகுது. அப்புறம் இங்கேருந்து சப்போஸ் நம்ம ஏதாவது ஈவெண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறோன்னு வைங்க, திரும்ப நைட்டு 12:30 மணிக்கு வந்து வீட்டுக்கு வரோன்னு வைங்களா, அந்த இடத்துல திரும்ப தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது பார்த்தீங்களா. அந்த பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா திரும்ப அது செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகுது. இது எப்போ தெரியாதுனாக்கா 17-18 வயசுல தெரியாது. சரி 28 வயசுன்னு கூட வச்சுக்கோங்க, அப்போ கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆமாம் 30 ஆயிடுச்சு, கொஞ்சம் கண்டிப்பா அந்த தலைவலி தான் வரும். தலைவலியே வரும். தலைவலிங்கிறத விட தூங்காம கண்டினியூஸா இருந்தோம்னாக்கா தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்கும். நிறைய பிரச்சனை ப்ரோ. ஆமா, இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆனது அதுதான். என்னது, தூக்கம் மட்டும் டிஸ்டர்ப் ஆனிச்சுன்னா உடம்புல இருக்கிற பல விஷயங்கள், ஹார்மோன் அடி வாங்கும் ப்ரோ. எல்லா ஹார்மோனும் அடி வாங்க ஆரம்பிச்சிடும். நிறைய விஷயங்கள்ல நமக்கு வந்து தெரியும். லிவர் வந்து வயிறு இந்த சாப்பிட்ற விஷயம் செரிக்காம போகும். ஸோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இஷ்யூ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிட்டனாலே போதும் முதுகு வலி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே தசை பிடிப்பு வரும். நம்மளால ஒர்க் அவுட்டை ப்ராப்பராக பண்ண முடியாது. ஒன்றும் ப்ரோ, இப்போ ஒரு ஹைதராபாத்தில் என்ன இருக்கு, ஒருத்தன் வண்டியை திருடிட்டு ஓடுறான். 2 பேர் வண்டியில் ஃபோன் திருடுறானுங்க. ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு வர்றாரு, அவர் ஃபோனை திருடுறானுங்க. வண்டி வேகமாக வருது, ஸ்கூட்டர் மாதிரி ஆக்டிவா மாதிரி ஏதோ வண்டி. ஆப்போசிட்டில் ஒரு லேபர் பெருசாக மூட்டையை தூக்கிட்டு வரான். மூட்டையை தூக்கிட்டு அம்முன்னு அந்த வண்டி மேலே போட்டுட்டான். அதனால நினச்சி நிலையத்தர மாதிரி கீழே விழுந்துட்டானுங்க. கீழே எழுந்து ஓடுறானுங்க. ஓடும்போது ஒருத்தன் வயசு 18, இன்னொருத்தன் வயசு 21 போல. 18 வயசுக்காரன் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான் நம்ம ஓடும்போது.
இதே மாதிரி இப்போ கூட ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே அந்த வெயிட் அந்த டெட் லிஃப்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பையன் அப்படியே மூச்சை இறுக்கிக்கிட்டு அப்படியே தூக்குறான். பின்னாடி வந்து அந்த ஜிம் கோச்சும் இருக்காரு, ஜிம் ட்ரைனராக இருக்காரு. அவர் வந்து சப்போர்ட் கொடுக்குறாரு. தூக்கிட்டு இப்படி டப்புன்னு கீழே போடுறோம். கீழே போட்டுட்டு அப்படியே சாயிடும். இது வந்தது இப்போ வீடியோ. இன்னொன்று நான் என்ன பார்த்துருக்கேன்னா ப்ரோ, அந்த ஆக்சிஜன் அவங்க கன்சியூம் பண்ணுறது இந்த டெட் லிஃப்ட் பண்ணும்போது கன்சியூம் பண்ணுற மாறும். ஒரு ஷார்ட் டேர்ம் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படி டக்குன்னு அந்த லோ ப்ரெஷர் சொல்லுவோம்ல ப்ரோ, அந்த மாதிரி இருண்டு போயிட்டு டம்முன்னு விழுந்துட்டு திரும்ப ரெக்கவர் ஆகி எழுந்து வருவாங்கன்னு வைங்க. அது ரொம்ப இன்டென்ஸ் வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா மூச்சு பிடிச்சி இருக்க மொத்த பவரையும் யூட்டிலைஸ் பண்ணுவானுங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா ரன்னிங் அவுட் ஆஃப் ஆக்சிஜன் மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, அப்போ அந்த மாதிரி மயங்கிடுவாங்க, திரும்ப ஆனால் எழுந்திரிச்சிருவாங்க. பட் கம்ப்ளீட்டாக போகிறது வந்து எனக்கு கோளாறாக தான் இருக்குது. இது நிறைய இப்போ நடக்குது ப்ரோ இந்த மாதிரி. அதாவது நம்ம வந்து ஓவராக வந்து இப்போ பசங்களுக்கு வந்து இப்போ ரீல்ஸ் பார்க்கும்போதும் சரி, அவங்களோட மைண்ட் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகுது. இப்போ ரொம்ப ஸ்டாட்டிக்காகவும் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆக்டிவ்னஸ் வந்து கிடையாது சின்ன வயசுலேருந்து. அப்போ ஒரு வயசுக்கு அவங்க எட்டும் போது என்ன நினைக்கிறாங்கனாக்கா, பாடியை ரொம்ப ஃபிட்னஸாக வச்சுக்கிறதுங்கிறது, சிக்ஸ் பேக் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருது. ஸோ அதை வந்து அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவாக கொண்டுட்டு வராங்க. 25 வயசுக்குள்ளே 26 வயசுக்குள்ளே நம்ம அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே நம்ம உடம்பு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போகும்போது அது வந்து அவங்களே அவங்க எக்ஸ்ட்ரீமாக புஷ் பண்ணிக்கிற மாதிரி எல்லாரும். ஆமாம், எல்லார் உடல்நிலைக்கும் அது வந்து செட் ஆக மாட்டேங்குது. இல்லை ஆல்ரெடி என்ன ஸ்டேட்டில் இருக்காங்கன்னு தெரியணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப இந்த ஃபீல்டுலேயே இருப்பாங்களே, இந்த நியூட்ரிஷனிஸ்ட்டு, அப்புறம் டாக்டர்ஸ்லேயே இதை ஃபாலோ பண்ணுறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது எல்லாரும் பண்ணுறது நல்லது. அது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஃபிட் ஆகணும், சரி ஒரு தடவையாவது நான் சிக்ஸ் பேக் வைக்கணும், நல்லது தான். ஆனால் கரண்ட் ஸ்டேட் ஆஃப் பாடி என்னன்றதை ஃபஸ்ட்டு எவால்வேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஸோ இப்போ ஒன்னால வந்து சப்போஸ் 170 ஹார்ட் ரேட்டை வந்து 1 மினிட் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றது தெரியுது. ஹெல்த்தியாக தான் இருக்க, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ ஹெல்த்தியாக தான் இருக்க, என்ன உனக்கு என்டியூரன்ஸு ஸ்டாமினா இதெல்லாம் மிஸ் ஆகுது, மசில் மாஸ் கம்மியாக இருக்குது, அதை பில்டு பண்ண போகிற அவ்வளோதானே, உன் ஹார்ட்டு உன் வெயின் எல்லாமே நல்லா இருக்குது, பாடியில் வந்து விசரல் ஃபேட்டி உள்ள இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அப்படின்னா அது வேறு எதுவுமே தெரியாது நேராக போய். ஆமாம், இப்போ ஜிம்மில் வந்து 45 மினிட்ஸ் 1 ஹவர்ஸ் அவங்க 1 ஹவர் வந்து அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீட்டுக்கு போய் அவங்களுக்கு என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது, இல்லை ஒர்க் ப்ரெஷர் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து தெரியல. உண்மைதான். அப்போ வந்து அந்த 45 மினிட்ஸில் வந்து இந்த டெட் லிஃப்ட்டுங்கிறதே வந்து அவங்கள எந்த அளவுக்கு புஷ் பண்ணுறாங்கங்கிறது வந்து இருக்குது. நான் வந்து பிஆர் வைக்கணும், பெர்சனல் ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரி சில பேர் போகிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நான் இதை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பேசணும்னு நினச்சேன். நம்ம டெக்கை பற்றி தான் ஆரம்பித்தோம். இல்லை நம்ம எப்பயுமே மிக்சடு தானே ப்ரோ. ஆமாம், டெக்கில் மட்டும் என்ன வாழுது, அப்படியே போவோம். டெக்கில் மட்டும் என்ன வாழுது, டெக்கும் வந்து ஒரு லிமிட்டை தாண்டி போகிறது ஜோக்காக தான் இருக்குது. ஒன்றில் ப்ரோ இப்போ அந்த ஐஃபோன் வருது, அல்ட்ரா வருதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐஃபோனில் ஃபோல்டு. இதை பற்றி பேச்சு வருது, எல்லாரும் அதுக்குள்ளே. எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு தண்ணி கேன் கம்பெனி ப்ரோ, தண்ணி கேன் கம்பெனி, அதாவது ஆர்ஓ கம்பெனி, பெரிய பிளான்ட் வச்சு தண்ணி கேன் இது பண்ணுறாங்க, சப்ளை பண்ணுறாங்கன்னு வைங்களேன். வெளியிலேருந்து பார்த்தா எனக்கு என்ன தெரியும்னா, சும்மா ஜாலி தண்ணி எடுத்து பியூரிஃபை பண்ணி கேன்ல அடைச்சி வைக்க வேண்டியதான், சப்ளை மட்டும் மெயின்டைன் பண்ண. ஒரு காலத்துல ஜாலியாகவும் இருந்தது. இல்ல வெளியிலேருந்து பார்த்தா அப்படிதான் இருக்கும், தண்ணியை பிடிச்சிட்டு வந்து கேன்ல ஊத்துறது. இல்ல ப்ரோ, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ரொம்ப இதுவா நடந்து, இப்பயும் நடந்துட்டு இருக்குன்னு வைங்களேன் உள்ளலாம். இதை பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்கும். பட் அதுக்குள்ள நானும் அந்த பிசினஸ்ல இறங்கினா தானே தெரியும் என்ன சேலஞ்சுன்னு. ஏன்னா அவன் தண்ணி சோர்ஸ் பண்ணணும், அங்கேயே நிலத்தடி நீர் நல்லா இருந்தா ஓகே, இல்லைன்னா லாரி வச்சு எடுத்துட்டு வருவான். அந்த பிபிஐ பார்த்துருப்போம், நம்ம எவ்வளோ பிபிஎஸ் இருக்கு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டு வருவான். அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா, இவன் இங்கே போட்டான் இது நல்ல பிஸ்னஸ்ன்னு தெரிஞ்சதுன்னா காம்படிஷனுக்கு அதே தெருவுலேயே இன்னொரு 2 பேர் ஓப்பன் பண்ணுவான். வீட்லேயே வந்து போடுவாங்க, வீட்டு உள்ள வரைக்கும் வந்து போடுவாங்க, மாடி ஏறி கூட போடுவாங்க. அப்போ இது எல்லாமே நேரில் வந்தால் தான் நமக்கு தெரியுது, நம்ம அதில் இறங்கினா மட்டும் தான் தெரியுது. ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா உனக்கு என்னப்பா ஜாலி அப்படிதான் தோணும். இதுலேயும் எனக்கு அப்படி தான் ப்ரோ இருக்குது. இப்போ ஃபோன் பண்ணுறதுலையும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆப்பிள்லாம் செம ஸ்லோங்க, அவன் என்னங்க பண்ணிட்டான், ஒன்றும் மாறல, கடந்த 6-7 வருஷமாக பார்க்குற ஒரே டிசைன் தான். நம்ம அதெல்லாம் கலாய்ப்போம் ப்ரோ, டிசைன் மாறல கலாய்ப்போம். பட் அதுக்கு பின்னாடி இருக்க பிரின்சிபல்ஸ் வந்து சில சமயங்களில் யோசிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அப்படி இருக்கும். என்னன்னா அந்த 3 கேமராவோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பாரு ஒரே மாதிரி இருக்கும் ப்ரோ. ப்ரோ மாடலில் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னே இருக்கும். அது என்னன்னு பார்த்தா அந்த சீம்லெஸ் ஸ்விட்சிங் பிட்வீன் அந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இருக்கலே பெஸ்ட்டாக கொடுக்கணும்னா அந்த கேப் வந்து அவன் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, 16 ப்ரோவில் வந்து நான் என்ன பண்ணேன், ஜூம்டு ஃபோட்டோ எடுக்கிறேன். 16 ப்ரோ கொதிக்கிறதுக்கு அதெல்லாம் வேற. இப்போ iOS 27 போட்டதுக்கப்புறம் அதில் இந்த ஃப்ராஸ்ட் இருக்குல்ல கிளாஸு, அதை ஃபுல்லாக தூக்கி விட்டோன்னு வைங்க, எல்லா ஃபோன்ஸும் கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிருச்சு, பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ இதில் 16 ப்ரோ வச்சு நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் ப்ரோ, நீங்கள் பார்த்துருப்பீங்க லிடார் இங்கே இருக்கும், பழைய ஃபோன்ஸில் எங்கே இருக்கும், மொத்த கேமரா செட்டப்பும் இங்குள்ளே முடிஞ்சிடும். இப்போ 17 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், இங்கே ஃப்ளாஷும் இங்கே இருக்கும். எனக்கு தூரமாக நான் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறேன், 16 ப்ரோவில் வந்து அந்த ஒரு ஓனான் எடுக்கிறேன் தூரமாக 10x போய் எடுக்கிறேன் அப்படின்னா ஓனான் ஃபோக்கஸில் இருக்குது ப்ரோ.
17 Pro Maxல லைட்டா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. இப்படி தான் ப்ரோ 15 ப்ரோ அதாவது 16 ப்ரோ மேக்ஸ் வரும்போது 15 ப்ரோவோட நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அது ஏன் அது எது சொல்லியிருப்பாங்கன்னு இந்த ஏஐ ப்ராசஸிங்னால கூட இருக்கு. அதெல்லாம் இல்லை 15 Pro Maxக்கும் 16 Pro Maxக்கும் என்ன தெரியுமா ப்ரோ பிரச்சனை? 15 Pro Maxல இருந்த அல்ட்ரா வைட் 12 MP அதோட கார்னர்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபிஷ் ஐ எல்லாம் வந்து நாய்ஸ்லாம் அவ்வளவா இருக்காது. ஓகே 16 Pro Maxல 48 அப்கிரேட் ஆச்சு. 48 ஆனது அப்கிரேடு. ஆனா அவுட் பார்க்கும்போது அந்த ஓவரால் சென்சார் எல்லாம் பார்க்கும்போது சொதப்பிருச்சு. நம்ம 15 Pro Maxல அல்ட்ரா வைட் எடுக்கிறேன் நாய்ஸ் இல்ல வீடியோலாம். 16 Pro Max அல்ட்ரா வைட்ல எடுக்கும்போது நாய்ஸ் வருது. அதே சினாரியோ. அதான் அவங்க கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வராங்கல்ல. சென்சாரை மாற்றும் போது இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கும். ஏதாவது வருது. ஆமா. ஆனா அது வந்து ஒரு அப்கிரேடு அப்படின்னு சொல்றது அதுக்காக அதோட பிரைஸை இன்க்ரீஸ் பண்றது நமக்கு ஒரு தவறான விஷயமா தெரியுது. அது இவங்கள பார்த்தா எனக்கு காண்டாகுதுங்கிறேன். யாரு இந்த ட்விட்டர்ல இருக்கிற கேங்கு வருஷம் ஏதாவது மாறணும்னு எதிர்பார்க்குறாங்க. பிரைஸ் மட்டும் மாறக்கூடாதுன்னா எப்படி முடியும்ன்ற நான் இதுதான் என் கேள்வியா இருக்கு. நானும் ஒரு கன்சியூமர் இல்லாட்டி சும்மா ரிப்போர்ட் பண்ற விதத்துல நான் பாக்குறேன் அப்படின்னா அதை மாத்துப்பா இதை மாத்துப்பா இதை கொண்டு வாப்பா அதை போடுப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது எல்லாத்தையும் பண்றதுக்கு சோர்ஸ் பண்றதுக்கு வந்து பேக்ல என்ன ஆயிடுதுன்னா இவ்வளவு நாளா $1000 அப்படின்னா இப்ப 1200 ஆயிடும்னா அதையும் நான் ஏத்துக்கணும்ல. இப்ப நான் கேட்கற எல்லாத்தையும் மாத்தினா இதெல்லாம் மாறும் அப்படின்றாங்கன்னா அப்புறம் அதையும் ஏத்துக்கணும். அதையும் ஏத்துக்க மாட்டேன். இதை நான் கேட்பேன் வரும் வந்தவன் என்ன சொல்லனா $200 இன்க்ரீஸ் எல்லாம் பண்ணா அப்புறம் எப்படி போன தடவை தானே $1000. இதுதான் எனக்கு ஒரு இதுவா இருக்கு. எப்படின்னா இது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மானிட்டைசேஷன் மூலியமா வர ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. அதுதான் நிஜம். அதுதான் அவங்க இப்போ ஒரு ஒர்க் போடுறாங்களே சொல்றீங்களா? ஒர்க் பண்றாங்கனாக்கா கம்பெனில அவங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகாம இருக்குது. அதுல பெரிய அப்ரிசியேஷன் இல்ல. அப்ப இதுல மட்டும் எப்படி அப்ரிசியேட் ஆயிட்டு இருக்கு பிரைஸ் அப்படிங்கறது உங்களுக்கு வருத்தமா? அதான ட்விஸ்ட். இங்க பிரைஸ் அப்ரிசியேட் ஆகுது ப்ராடக்ட்ல. உள்ள ஒர்க் பண்ண இன்ஜினியர் டிசைன் டீம் வரைக்கும் ஆப்பிள் அதே பேக்கேஜ் வாங்குறான்னு வைங்க. நிலைமை சரியில்லைன்னு வாங்குறான்னு வைங்க. அப்ப அவன் நிலைமை என்ன? நீ டிமாண்ட் மட்டும் வைக்கிறிய. நீ ஒரு கன்சியூமரா நீ அந்த பிராண்ட் கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிற. அந்த பிராண்ட் அந்த பொருளை பண்ணணும்னா அதுக்கும் உன்ன மாதிரி யாரோ ஒருத்தரங்க வேலை பார்க்கணும்ல. அப்ப அவன் எந்த நிலைமையில பண்றதையும் யோசிக்கணும்ல. உண்மைதான். இதை யாரும் யோசிக்கிறதே இல்லையன்ற. சும்மா நானும் வந்து போடுறேன் யோசிக்காம இல்ல. இது அவங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப போட்டாதான் வந்து வியூஸ் நிறைய வரும். 4 பேர் வந்து கழுவி ஊத்துவாங்க. என்கேஜ்மெண்ட் நிறைய வரும். ரெவன்யூ நிறைய கிடைக்கும். இன்னைக்கு காலைல இப்போ ஒரு ட்வீட் பார்த்தேன். என்னன்னா இந்த மாதிரி X9 அல்ட்ரா இருக்குல்ல அதுக்குள்ள வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டே இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து 2.5 நாள் ஆச்சாம் பேட்டரி ட்ரெயின் ஆக. இதுக்கு ஏங்க ஈரான் மேல இவ்வளவு போர் சத்தம்லாம் இருந்தது. அதை பிடிச்சி அடிச்சு உடச்சிருந்தாலே வேலை முடிஞ்சிருக்குமே. அந்த ஃபேக்டரியில ஒரு குண்டை போட்டு விட்டாலே வேலை முடிஞ்சிருக்குமே. இங்க பாருங்க அந்த ட்வீட்டை பார்த்துட்டு எனக்கு எப்படின்னா டேய் ஏன்டா அப்படி பண்ற. ஏன்னா அவன் எப்படி யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியாது. நீங்கள் இப்போ காரைக்கால்லேருந்து சென்னை வந்திருக்கீங்க. காரைக்கால்லேருந்து சென்னை வரும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் வெப்சைட்டோ இல்லை நீங்கள் வேறு ஒரு சிலது இந்த ஸ்டாக் மார்க்கெட் அது இதுன்னு எல்லாத்தையும் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ உங்கள் இன்டர்நெட் யூஸ் ஆகும். அதுவும் நீங்கள் வந்து கண்டினியூஸ் ட்ராவலில் இன்டர்நெட் யூஸ் ஆகுது அப்படின்னா சிக்னல் ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். இவ்வளோத்தையும் தாண்டி அந்த ஃபோன் யூஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போது இந்த சினாரியோக்குள்ளெல்லாம் போடும்போது அடுத்து நீங்கள் காலில் வந்து இங்கே இறங்குறீங்க. இறங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கேப் போடுறீங்க இல்லை டேட்டா போடுறீங்க. வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு திரும்ப நீங்கள் வேலையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா திரும்ப இதிலே வீடியோ எடுத்து இதில் எடிட்டும் பண்ணுவீங்க. ஆமாம். இதுக்கெல்லாம் X9 அல்ட்ரால 2.5 நாளைக்கு பேட்டரி நிற்குமா? அப்போ நீ என்ன யூஸ் பண்ணுறங்கிறதையும் சொல்லுங்கிறேன் நான். 2 நாளாக பேட்டரி நிற்குதுங்க அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன் அந்த இது போடுவாங்களே பேட்டரி கிராஃப் அதை மட்டும் போட்டு என்ன மாதிரி இது பேட்டரி டேய் நீ என்ன யூஸ் பண்ண அது அதை போடவே இல்லை ப்ரோ. அதே தான் நம்ம பேசினது தான். ஜிம்மில் எப்படி எக்ஸ்ட்ரீமாக அதை வந்து புஷ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களே அதே மாதிரியான ஒரு மனநிலை இப்போ கையில் இருக்கிற அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்து மேலேயே இருக்குது. நாங்கள் வந்து அதில் வந்து பொட்டென்ஷியலை டெஸ்ட் பண்ணுறோங்கிற பேரில் அதை கொண்டு போய் தண்ணி உள்ளே விட்டு எடுக்கிறது. அதுக்கப்புறம் அது மேலே தூக்கி கல்லை வச்சு அடிக்கிறது. ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சுக்கிறது. இந்த மாதிரியான வேலைகள்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது யாரும் பண்ண மாட்டாங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது ஆமாம். இதை வந்து ஒரு ஃபோன் வாங்குற ஒரு நார்மல் யூசர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண போகிறது கிடையாது. நேரம் இருக்காது. ஆமாம். அவங்களுக்கு எது தேவையோ அதான் ஃபோன் கால் பேசுகிறதுக்கு தேவைப்பட்டா இப்போ என்ன மாதிரியான ஆட்கள்லாம் வாங்கினோம்னாக்கா வீடியோஸ் எடுப்போம். அந்த வீடியோ குவாலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக ஹை பிட் ரேட்டில் எடுக்கிறேன். எடுத்து நீங்கள் அதிலே எடிட்டும் பண்ணுறீங்க. ஆமாம் அதிலே எடிட் பண்ணிவிடுவேன். ஹை பிட் ரேட்டில் எடுக்கும் போது HDR-ம் எனேபிள் ஆகியே நான் நிறைய வீடியோஸ் இப்போ வந்து எடுக்கிறேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதானா? நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. HDR வீடியோவை இந்த SOC புஷ் பண்ணுற விதங்கிறதையும் இந்த அல்காரிதம் அதை கொண்டுட்டு போகிற விதங்கிறதும் எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. பீட்டாவில் இருக்கிறதுனால வீடியோகிராஃபி ஆஸ்பெக்டில் வந்து குறிப்பாக இந்த சென்சார் ஸ்விட்சிங்கில் இப்போ நேற்று தான் அதை ட்ரை பண்ணேன். சென்சார் ஸ்விட்சிங்கில் லாக் இருக்கா ப்ரோ? லைட்டாக சில டிஃப்ரென்சஸ் தெரியுது. மேபி அந்த 1UI 8.5 பெட்டராக இருந்ததோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு வந்து வந்துட்டு. ஓகே ஓகே. ஆனால் இது வந்து பீட்டா. 1UI 9. ஆனால் எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. ஆப்பிளும் இப்போ 27 பீட்டா கொடுத்தான். அதுவும் டெவலப்பர் பீட்டா. அதுக்கே ஆர்வ கலரில் எல்லாரும் போகிறோன்னு வைங்க. டெவலப்பர் பீட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடப்பானே ஒருத்தன் சரி அங்கே டேபிளில் இருக்குது போல். ஒன்றும் இல்லை இந்த பீட்டாலேயே எல்லா தடவையும் பீட்டா வருது ப்ரோ. நானும் பார்த்துட்டு ரொம்ப நாளாக 18 பீட்டா
அதுக்கு முன்னாடி 15 16 பீட்டா, அப்புறம் இப்போ 27 பீட்டா. எதுக்குள்ள போனாலும் கேமரால மட்டும் கையே வைக்க மாட்டான் ப்ரோ எப்பயுமே. அது அப்படியே இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அப்படியே இருக்கும். ஐபோன்னா கேமரா ப்ரோ. அதான் சொல்றது அடி பிரச்சனை விழுந்துரும். அதனால சரியான டியூலண்டா வேணாம் அப்படிங்கிறான் இல்லையா. நம்ம அவ்வளோ காசு போட்டு அந்த ஃபோனை வாங்குறதுக்கான காரணம்ங்கிறது ஒன்று பெருமை, ஐஃபோன் என் கையில் இருக்கிறதுங்கிறது ஒரு பெருமை. ரெண்டாவது ப்ரைவசின்னு நம்பிக்கிட்டு சில கூமுட்டைகள் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நான் வந்து விவரிக்க விரும்பல. சரி, அது ப்ரைவசிலாம் கிடையாதுங்கிறது வந்து இப்போ உங்களை மாதிரியான டெக் எக்ஸ்பர்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அப்படி ஐஃபோனில் என்னென்ன பண்ணலாம், அதில் வந்து அந்த காலத்திலே ஜெயில் பிரேக் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படிலாம் இருந்தது. இப்போ ஏதோ ஹார்ட்வேர் பக் இருக்கான், அதனால A12 A13 வந்து ஜெயில் பிரேக் பண்ண முடியுமா? ஆமாம், இப்போ பண்ணலாமா? அதான் அது இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. அது இப்போ கண்டுபிடிக்கல, நிறைய பேர் பண்ணி அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இப்போ வெளியே வருது நியூஸு. இதுதான் வந்து நிதர்சனம். எல்லாரும் அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹேக்கர் வந்து சொல்லிட்டா பண்ணுவான், அவன் எல்லாம் பண்ணி முடிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு பல பேருக்கு அதை செஞ்சு கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் அந்த நியூஸ் வரும். உங்கள் ஃபோனும் நாளைக்கு களவு போயிருந்தால் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இது வந்து எனக்கு கொஞ்சம் எப்படின்னா, ஆப்பிளோட அந்த சாஃப்ட்வேர் ஈகோ சிஸ்டம் அப்படி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொல்லும்போது ஃபோன் ப்ரோ இல்லை அது அப்படி சொன்னால் அதேதான். இப்போ இமானுவல் ப்ரோ சொல்கிற ஸ்டன் தான் எனக்கும். அதெல்லாம் வேற லெவலுங்க. பாருங்க ஏர்பாட்ஸ், பாருங்க ஆப்பிள் வாட்ச், ஐபேடு, மேக் புக் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எக்கோ சிஸ்டம் செமையான எக்கோ சிஸ்டம். அப்புறம் சஃபாரி சூப்பரா இருக்கா? ஆமா, லோடிங் டைம், சஃபாரி சப்போர்ட் பண்றது இதெல்லாமே நல்லா இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு பேனர் ஒன்று போட்டிருக்காங்க கிண்டியில, பிரைவசி அப்படின்னா சஃபாரி, அது வேற போட்டிருக்கானா? சரி, பிரைவசி அப்படின்னா ஆப்பிள், அது ஒரு ஸ்லைடு. கிண்டியில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும், அந்த கிண்டி மெட்ரோக்கு முன்னாடி அந்த பிரிட்ஜை ஏறி இறங்குனீங்கன்னா ஐடிசிலேருந்து வரும்போது நீங்கள் பார்க்கலாம். ப்ரைவசி அப்படின்னா சஃபாரி ப்ரௌசர் தான், ஜாலியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். டார்க் வெப்பில் வந்து ஐஃபோன்லேருந்து திருடின டேட்டா தான் நிறைய சுற்றிட்டு இருக்கான். அது இன்னொன்று என்னென்னா ப்ரோ, ரொம்ப வேல்யூபிளான ஃபோன் வச்சுருக்கிறவங்கலாம் வேல்யூபிளான ஆளாக இருக்கலாம்னு சொல்லி அங்கே தான் போய் திருடுறாங்க. அப்புறம் இதுக்கு பெகாசிஸை வந்து தடை பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சுற்றிட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் யூஸ் பண்ணாங்களா இல்லை ஐஃபோனில் யூஸ் பண்ணாங்க? ஐஃபோனில் தான். அதான் சொல்கிறேன், வேல்யூபிளான ஆளுங்க எல்லாரும் வந்து, வேல்யூபிளான அசட்ஸ் எல்லாரும் வந்து இந்த அசட்டை தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனால அதை தான் எல்லாரும் அட்டாக் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னா, ஒரு இத்து போன அதர பழைய ஒரு ரியல்மி, சரியா, அந்த சி சீரிஸ் இருக்குமே, அதை எடுத்து அதுக்கு அப்டேட்டே இல்லாமல் ஒரு 7 வருஷம் பழைய ஃபோனாக இருந்தாலும் அதை எடுத்து ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. எந்த பிரச்சனையும் இருக்காது, அதை எவனும் மதிக்க மாட்டான். இல்லை, நமக்கு என்ன ப்ரைவசி? இப்போ நம்ம வந்து பெரும்பாலும் ஃபோனை வந்து நம்மளுடைய பர்சனல் விஷயங்கள் பண்ணும்போது அதை தவிர்த்துறது நல்லது. ஆமாம், தூங்கும் போது அதை தள்ளி வச்சுட்டு படுக்கிறது நல்லது, ரொம்ப நல்லது. அது வந்து நான் எப்போவுமே நான் வந்து சொல்லுவேன். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணுற சில விஷயங்களில் இதுவும் ஒன்று. ஃபோனை தூக்கி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தான் படுப்பேன். என் மெத்தையில் இருக்கும்போது ஃபோனை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல, டேப்லெட்டை கூட யூஸ் பண்ணுவேன். ஆனால் படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக தூக்கி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து படுக்கிறது, தூங்க ஆரம்பிப்பேன். ஸோ அதெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டே நான் தூங்குறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து நல்லது கிடையாது. இது நான் வந்து இந்த லெவலில் பார்க்கும்போது, அதாவது ப்ராக்டிக்கல் ஃபேக்டர்ஸ் யோசிக்கிறேன். இப்போ வீடுன்னு வரும்போது நம்ம அதை பண்ணிடலாம். இந்த ரூம் எடுத்து பசங்க தங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க பக்கத்தில் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கேன். வேற எங்கேயாலும் சேரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு வைப்பாங்க, பார்த்துருக்கேன். இல்லை, பக்கத்துலனா எப்படியும் ஒரு டேபிள் ஒன்று பக்கத்தில் இருக்கும், அந்த மாதிரி வச்சா பரவாயில்ல ப்ரோ. அதே வைக்க மாட்டாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ப்ரோ, இந்த ஹாஸ்டல் எடுத்து ஃபர்ஸ்ட் தங்குவாங்க. அந்த காலேஜ் முடிச்சுட்டு ஜாபு சென்னையில் கிடச்சி வந்து அந்த டைம்லலாம் எப்படி இருக்குன்னா, தலைக்குமாட்டில் வந்து அது அப்படி சொல்லக்கூடாது, ஊதுவத்திலாம் வச்சு படுக்க போடுவாங்களா, அந்த மாதிரி தலைக்கு மாட்டில் ஃபோன் இருக்கும், அப்படிதான் இருக்கும். நான் பார்த்துருக்கேன் நிறையா. ஆனால் அதெல்லாம் விடுங்க, சேஃப்டிக்காக நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, ரூம் எடுத்து தங்கியிருக்கும் போது மேன்ஷன்லாம் தங்குவாங்கல்ல, நைட்டு தூங்கும்போது பேண்ட்டில் வச்சுட்டு தூங்குவாங்க. படுத்து தூங்குற பேண்ட்ல அதில் வச்சுட்டு தூங்குவாங்க. வேற வழி தெரியல. ஒரு நியூக்ளியர் ரியாக்டரே அது உள்ளே இருக்குன்னு சொன்னீங்க. ஓப்போ அப்போ அந்த X9 அல்ட்ராவை எடுத்து நியூக்ளியர் ரியாக்டரே பாக்கெட்டில் வச்சுட்டு படுத்து தூங்க. ஆமாம் ஆமாம், செதறிடும் எல்லாம். அதை வந்து நான் பார்த்தேனே, இங்கே பாருங்களேன், அந்த போஸ்ட் வந்து நான் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்னால் ஜீரணிக்கவே முடியலங்கிறீங்க. டக்குன்னு கருத்தும் சொன்னால் அது ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்களோன்ட்டு நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். அதான் சொல்லியாச்சு, ஏன் கருத்து என்னது, செதறிடும். எது செதறுங்கிறது உங்களுக்கே தெரியும், நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அந்த பாகம் செதறிவிடும். அதான் இதை பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இங்கே என்னென்னா ப்ரோ, இது வந்து நைட்டு தூங்கும்போது தான் ப்ரோ எனக்கு இப்படி இருக்கும். சரியா, பகலில் பூரா இப்படி இருக்குமானா அப்போ அந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணலன்னு அர்த்தம் ப்ரோ. நான் டேபிளில் ஓரமாக வச்சுட்டு நான் போயிட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். ஆனால் பயன்படுத்தினா கண்டிப்பாக எந்த ஃபோனாக இருந்தாலுமே ட்ரெயின் ஆகும். கண்டிப்பாக ட்ரெயின் ஆகும். ஆமாம், பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குது S26 அல்ட்ராவில் கம்பேரிட்டிவாக. சூப்பர். 9 பீட்டா போட்ட பிறகு நல்லா இருக்கு. ஓ, இப்பயும் நல்லா தான் இருக்குது. ஆமாம், நான் எதிர்பார்த்த அளவுக்கு ட்ரெயின் வந்து கிடையாது, ட்ரெயின் இஷ்யூ வந்து கம்மியாக தான் இருக்குது. மேபி அடுத்த பீட்டாவோட அடுத்த வெர்ஷன் வரும்போது வேணால் அவங்க ஏதாவது ஆப்படிச்சு விடலாம். அப்புறம்
யார் ஒரு நீங்கள் கிளம்பி வர கேப்பில் நடந்துட்டு இருந்தது. ம் என்னாச்சுன்னா இந்தியா வந்து 4 ஓவருக்கு 88. ம் இந்தியா ஏ வர்சஸ் ஸ்ரீலங்கா ஏ. ஏங்க 5 ஓவருக்கு 6 சிக்ஸு 30 பால் 180 ரன் கூட அடிக்கலாமா? அதில் பாய் தானே வந்துருக்குது. அதாவது இந்த பையன் 11 பாலுக்கு 50 அடிச்சிருக்கான். அடிப்பாங்க இனிமேல் 5 பாலுக்கு கூட 50 அடிக்கலாம். 5 நோ பால் போட்டு 6 சிக்ஸ் அடிச்சாங்க. இப்போ அத்தனை பாலும் 6 அடிச்சா 60 ரன் வந்துடுது. அதெல்லாமா போட்டு கொடுப்பாங்களா? இல்லை ஃபியூச்சர் அப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஜாலியாக நீங்கள் வந்து 6 அடிக்கிறதா உங்களுக்கு பிடிச்சிருக்குதுனாக்கா அதை மட்டுமே அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து இப்போ என்ன இன்னொரு ப்ராப்ளம்னா ப்ரோ, டீட்டெயிலிங் சொல்ல விரும்பலை. சில ஃபோன்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க, வா அப்படின்னு. ஏன்னா அந்த கிரியேட்டர்ஸ்க்குலாம் அந்த ஃபோன் வருது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு. இது நல்லா இல்லையே, நீங்கள் வேணா ஓப்பன் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் என்ன நல்லங்கிறத நான் எடுத்தே சொல்கிறேன். இல்லை வேணாம், அதான் அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஏதோ வேணுன்னே அப்புறம் ஒரு சிலர் என்ன நினச்சிக்கிறாங்க, அது வன்மத்தை கொட்டுறாங்க அப்படின்னு கூட நினச்சி. அப்படிலாம் கிடையாது. இந்த மொபைல் ஃபோன் வந்தால் எந்த ப்ரைஸுக்கு வரும்? மேக்ஸிமம் வந்து 40,000 செக்மெண்ட்டில் வரும் நினைக்கிறேன். இந்த 4A Pro 50,000 ரூபா 50,000 செக்மெண்ட்டில் வருது. கொஞ்சம் அதிகம் தான் அந்த காசு. 50,000 ரூபாய்க்கு 8/128 கிடைக்கும். 7 Gen 4 உங்களுக்காக. இது வந்து கொஞ்சம் சரியில்லை. அதுக்கு பதிலாக நம்ம வந்து இதுக்கு போன வருஷம் லான்ச் ஆன நல்ல மொபைல் ஃபோனை வாங்கிட்டு போயிடலாமா? நத்திங் ஃபோன் 3 அவைலபிளாக இருக்குது ப்ரோ. அது கூட வாங்கலாம். நத்திங் ஃபோன் 3 இருக்குது. ஷோமியில் வந்து 15 சீரிஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டா 17 விலை மலிந்து 65,000 ரூபாய் கிடைக்குது. கழுகு ப்ரோ, இவங்க எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க தெரியுமா இப்போ? ஆமாம், கொசன்னு அந்த பள்ளிக்கரணை மார்ச்லாண்டில் அதில் தான் ஏதோ முன்னேற்றம்லாம் பண்ண போகிறான்னாங்க. முன்னேற்றம் ஒன்றும் நடக்கலையா? அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. நான் பார்த்த வரைக்கும் எப்பயும் மாதிரியே மாசா குப்பை இருக்குது. அப்புறம் அந்த கூட்டம் பயங்கரம் ப்ரோ. இது எந்த அளவுக்கு இருக்குன்னா, அந்த பவர் கிரிட் ஒன்று போகுதுல்ல, இங்கேருந்து சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு இது போகுதுல்ல, இங்கே பாருங்க ப்ரோ, அதுங்க தான் ப்ரோ ஃபுல்லாக. கழுகா? இவ்வளோ இருந்ததுன்னா எப்படி ப்ரோ? இதெல்லாம் கற்பனை பண்ணி தான் அந்த காலத்திலே வந்து சிம்புக்கு பாட்டு எழுதியிருக்கிறாரு. என்னென்னு? வைரமுத்து, பறக்கு ராசாலியே ராசாலியேன்னு. ஐயா, இது என்ன இதுன்னு கேட்டா அதுதான் அதுங்களுக்கு வேற வழி இல்லைங்க. போக்கிடம் இல்லை, அந்த இடத்துல உணவு அதிகமாக கிடைக்குது. அதுங்களுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் கிடைச்சதுன்னு உடனே அதுங்க இதுக்கு மேலே ஏறி வந்து உட்காந்துருக்குதுங்க. ஆனால் எவ்வளோன்னு பார்த்தீங்களா ப்ரோ? க்ரௌடு, சரியான க்ரௌடு. ஸோ அர்பனைசேஷனில் இருக்கக்கூடிய நிறைய டிராபேக்ஸ்ன்னு இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. பறவைகளுக்கான இடம் வந்து ரொம்ப குறையுது. அந்த வனங்கள் வந்து அழிக்கப்படுறதுனால அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அவங்க உயரமான மரத்து மேலே உட்காந்து பழக்கப்பட்டவங்க, இறையை பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவங்க, அதனால அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த பவர் கிட்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பவர் கிரிட்லாம் வந்து உட்காந்துருக்குது. எவ்வளோ அதான் எனக்கு அது நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படியே போகும்போது பார்த்துட்டே போவேன் ப்ரோ. அதுங்க அப்படியே பறக்குமா, வட்டம் விடும்ல, கூட்டமாக வட்டம் இட்டு இருக்கோம், அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். இவ்வளோ இருக்குது. கீழே அடுக்கில் ஒரு 100, அதுலேருந்து ஒரு 1 மீட்டர் மேலே ஒரு 100, அதுலேருந்து 1 மீட்டர் மேலே ஒரு 100, அப்படியே மேலே வரைக்கும் போகும். ஒரு இன்னொரு டொர்னாடோ மாதிரி போவாங்க மேலே வரைக்கும். சரியா பார்த்துட்டு இருந்தேன்னா, இன்றைக்கி தான் என்னாச்சுன்னா, என்னது இது, எதுக்கு அந்த பவர் கிரிட்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ கோணி முட்டை கட்டின மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, நின்று பார்த்தா எல்லாத்துலேயும் உட்காந்துருக்கானுங்க, எல்லா கிரிட்லேயும். நேச்சரை நீங்கள் வந்து உங்கள் வளர்ச்சிக்காக உங்களுக்கு சாதகமாக வளர்க்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? அவங்களும் வாழணும் இல்லையா? ஆமாம், உண்மைதான். எல்லா உயிரினமும் சர்வே பண்ணுறதுக்காக தான் வாழுது. அப்போ ராசாலி இதை பண்ண தான் செய்யும். காக்கா இல்லாமல் இப்போ ராசாலி அதிகமாக இருக்குங்கிறதே அதுதான் ப்ரோ ஹைலைட்டு. காக்கா இல்லைங்க, காக்கா இருந்தால் தான் போட்டுரும் போல. இதுங்க இத்தனை இருந்ததுன்னா அப்புறம் இந்த காக்கா ராஜாலி இருக்கும்போது அதுதானே ராஜா. செம இது அவ்வளோ இருக்குது. இப்போ எனக்கு டவுட் என்னென்னா, இதோட பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. அப்போ அங்கேருந்து அது மைக்ரேட் ஆகும். அதான் அதோட உணவு தேவைக்காக தானே அது இங்கே வருது ப்ரோ. இங்கே இப்போ கூட்டம் அதிகமாகிடுச்சு. ஒரு 6 மாதம் முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பறவைங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருந்திருக்குமோ அதை விட இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது எங்கேயோ. அதெல்லாம் கொஞ்சம் இதை யாரை சரி பண்ண முடியும் சொல்லுங்கள்? எனக்கும் தெரியல. நான் இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியலங்கிறேன். மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி இருக்குது. ஃபியூச்சர் இஸ் அன்பிரடிக்டபிள். இது கரெக்ட் தான். அதனால் என்ன பண்ணுறது? இதெல்லாம் வந்து யாராவது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து எடுத்து பேசணும். இந்த மர அழிப்பை பற்றி பேசுகிறோம், நதிநீர் விஷயங்களை பற்றி பேசுகிறோம், நீர் மேலாண்மை பற்றி பேசுகிறோம், இது எல்லாத்தையும் பற்றியும் பேசுகிறோம். இந்த மாதிரியான அந்த விஷயங்களே நம்ம வந்து பேசணும். பறவைகளுக்கு வந்து புகலிடம்னு ஒன்று தேவை. நமக்கு எப்படி வீடு இருக்குது, நமக்கு எப்படி இடம் இருக்குது, அதுங்க இடத்துலலாம் நம்ம வந்து வீடை கட்டிட்டோம். உண்மைதான். பள்ளிக்கரணை எப்பேற்பட்ட ஒரு மார்ஷ்லேண்டுங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஆமாம். அதில் இப்போ கூட ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், அது நடந்தது. அது வந்து நல்ல விஷயமா எனக்கு வந்து படுது. அது ஆனால் இந்த அளவுக்கு ஆல்ரெடி அது வந்து ஸ்பாயில் ஆகிட்டு. பட் இருக்கிறதையாவது நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் இல்லையா? உண்மைதான். இப்போ நம்ம செங்கல்பட்டு போனோம் ஒரு இடத்துக்காக, அது இடத்துல எவ்வளோ ஏரி இருக்குது தெரியுமா?
ஆமாம். பார்த்தா தெரியுது. இப்போ கூட அது பக்கத்தில் வந்து ஒரு விவசாய நிலம் ஒன்று வருது விலைக்கு. சரி நம்ம ஒரு விவசாய நிலம் வாங்கலாமான்னு எனக்கு ஒரு ஐடியா ஒன்று இருந்தது. சரின்ட்டு கொஞ்சம் டீப்பாக அந்த இடத்த வந்து அனலைஸ் பண்ணும்போது சுற்றிலும் வந்து ஏரி தான் இருக்குது. இப்போ அது அப்போ இது விவசாய நிலம் வாங்கி சப்போஸ் அங்கே ஏதாவது போட்டோம்னா தண்ணிக்கும் பஞ்சம் இல்லை தான், அவங்களே போட்டு தராங்க இப்போதைக்கு. ஆமாம், அவங்களே வந்து ரெடி பண்ணி தராங்க. அதாவது இரிகேஷன் மெத்தடாலஜி அவங்களே பண்ணி தராங்க. சொட்டு நீர் பாசனம் மாதிரி குழாய் எடுத்து அவங்க எடுத்து அவங்களே பண்ணிக்கிறாங்க. நம்ம என்னென்ன மரம் சொல்கிறோமோ அதை வந்து நெட்டு கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு தோட்டம் மாதிரி அவங்களே வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. பரவாயில்லையே ப்ரோ. அப்போது அதுலேருந்து ப்ராப்பரான ஒரு அவுட்கம் வர மாதிரி இருந்ததுனாலே நிறைய பேர் அதை வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணுவாங்கல்ல. ஆமாம், ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து இது நஞ்சை நிலமா இருக்குல்ல. இப்போ அது புஞ்சையாக இருந்ததுனாக்கா அதுக்கு டிமாண்ட் அதிகமாகிடும். வீடு கட்டுறதுக்கு அதுக்கெலாம் நமக்கு வந்து ஈஸியாக போயிடும். இப்போ நீங்கள் வந்து அதை நஞ்சை நிலமாக வச்சுட்டு அங்கே ஒரு வீடு கட்டுறதுலங்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கும். ஃப்யூச்சரில் மேபி அங்கே அப்ரிஷியேட் ஆகுதுனாக்கா இவங்க தான் டெவலப்மெண்ட்டை புஷ் பண்ணி தானே கொண்டு போகிறாங்க. இப்போ அங்கே ஒரு ஏர்போர்ட் இல்லைனாக்கா வேறு எங்கே வர போகுது? இங்கே தான் எங்கேயாவது வரணும், அதுதான் நடக்கணும். இங்கே ஒரு உப்பளம் இருக்குது, கொஞ்சம் நாளைக்கு பக்கத்தில் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. சோழிங்கநல்லூருக்கு அந்த சைடு அது பண்ணலாம். இல்லை டுவர்ட்ஸ் சவுத் சைடு ஜிஎஸ்டியை ஒட்டி வேணும், எங்களுக்கு கனெக்டிவிட்டி வேணும் அப்படிங்கும் போது இந்த சைடு ஒட்டி பண்ணலாம். இதில் 8 வழி. ஆனால் ஏதாவது அதுக்கு லேண்ட் இருக்கணுமே ப்ரோ. ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் மக்கள் இப்போ 2000 ஏக்கரில் வந்து ஒரு சேட்டலைட் டவுன்ஷிப் அமைக்கிறது, அதாவது ஒரு சர்வதேச நகரம் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி லேண்ட் அக்விசிஷன் பண்ணிட்டு இருக்காங்களே. அங்கே லேண்ட் அப்போ இருக்குன்னு தானே அர்த்தம். 2000 ஏக்கர் அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? 2000 ஏக்கர் 4000 ஏக்கர் அதெல்லாம் பண்ண முடியுமா ப்ரோ? நல்லபடியாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? பிளான்டா ப்ராப்பரா? இல்லை, அது நமக்கு தெரியல. அதை நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவங்களை நம்பி சொல்ல முடியாதுங்க. ஆமாம், இப்போ என்ன பாலிசிங்கிறது நமக்கு வந்து தெரியல. பட் அந்த இடத்துல கேன்சல் ஆகிட்டாங்க. ஆல்ரெடி 1000 சொச்சம் ஏக்கர் வந்து எடுத்துருக்குறாங்க. அது கேன்சல் ஆகிட்டு அப்படிங்கும்போது அதற்கு மாற்று இடம் வேறு எங்கே இருக்குது? அது இங்கே தான் எங்கேயாவது தேடணும். பட் எல்லாத்துலேயுமே சில ட்ராபேக்ஸும் இருக்குது, சில இதுவும் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி இப்போ அந்த இடம் வந்து பறவைகளுக்கான புகலிடமாக இருக்கக்கூடிய இடம் தான். அங்கே ஒரு இயற்கை சம்மந்தமான விஷயங்கள் மறுபடியும் வருது, அது தொடர்பான கட்டமைப்புகளே வருதுனாக்கா நமக்கு மகிழ்ச்சி தான், நல்லது தான். ஆனால் அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம ஆளுங்க பண்ண போகிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஆமாம், இதில் கொஞ்சம் மாற்றங்களை வந்து பண்ணி தான் ஆகணும். இப்போது எனக்கு டவுட் என்னென்னா, நான் இதை யோசிக்கவே இல்லை. இப்போ நீங்கள் சொன்னனால தான் யோசிக்கிறேன். நான் மேப் உள்ள போனேன்னா மேலேருந்து சேட்டிலைட் வியூ பார்ப்போம்ல, எங்கே ப்ரோ இருக்கான் அவன்? வேர் இஸ் தட் கை? நீங்கள் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் தான், நானும் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் தான். ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் வந்து திங்க் பண்ணோம்ல. நாங்களாம் ஆர்வலருங்க, ஆய்வாளர்கள் கிடையாது. இங்கே பாருங்க ப்ரோ, ஏதோ ஒர்க் போயிட்டுருக்குங்க, சரி பண்ணுவாங்க. எங்கே ப்ரோ அந்த கழுகெல்லாம் காணும்? சேட்டலைட் வியூவில் அது தெரியாதுங்க. சரி, இவ்வளோ பெரிய மாஸ் ஏரியா வந்து குப்பைக்குள்ளே போயிடுச்சுங்கிறதே பெரிய விஷயந்தான். ஏன்னா இந்த ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, இது பார்த்தா ஒரு கிலோமீட்டரோட ஸ்ட்ரெச் மாதிரிலாம் இருக்குது. கிலோமீட்டரோட பெருசு இந்த இடம், கிலோமீட்டரோட அதிகமாக இருக்கும். அது பார்க்கும்போதே தெரியுது அவங்களுக்கு, மேப்பில் பார்க்கும்போதே என்னால் அதை வந்து பார்த்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இது வந்து கிட்டத்தட்ட இதோடைய இது இருக்குன்னா ஒரு 15 ஸ்கொயர் கிலோமீட்டராவது இருக்கும். 15ங்கிறது அதிகம் தான். ஆமாம், கண்டிப்பாக இது வந்து ஒரு 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கும். 25 கிலோமீட்டர் அந்த குப்பை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுற்றில் அப்ராக்சிமேட்டாக நான் வந்து சொல்கிறேன். மேபி குறையா இருக்கலாம், 20 இருக்கலாம், 15 இருக்கலாம். பட் ஆனால் அது ரொம்ப பாருங்க, இது ஒரு டைம் ஒரு குப்பமேடாக இருந்தது ப்ரோ. இந்த இடம் இது வந்து ஏரி, ஆக்சுவலாக இது வரைக்கும் ஏரி தான். ஏரியில் வந்து குப்பமேடு தான் இப்போ மிச்சம் மீதியாகி அது எதுவும் பண்ணாமல் எங்கே சொல்கிறேன்னாங்க, பல்லாவரம் அந்த பெரிய ஏரி, அந்த ஏரியா 200 அடி ரோட்டுக்கு நடுவில் அது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது மேலேயே மண்ணு மாதிரி ஆகிடும்ல ப்ரோ. அப்படியே போக போக அதுதான் வந்து உங்களுக்கு புது பிளாட்டு. ஆமாம், இப்படி தானே நடந்துட்டு இருக்கு. குப்பை கொட்டி அதை வந்து அப்படியே தேங்கி நின்று அந்த இடத்துல ஒரு மணல் பரப்பு உருவாகும், மணல் திட்டு ஏதோ அதில் இருக்கிற அந்த அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜவுத்தால் பையெல்லாம் கொஞ்சம் அப்படியே இருந்தால் கூட ஓகே. அதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மண்ணை கொட்டி அதுக்கு மேலே கட்டடத்தை இங்கே பாருங்க ப்ரோ. இதோட ஆக்சுவல் சைஸ் என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மேப் வச்சுலாம் பேசினது இல்லை. இங்கே இருக்குல்ல ப்ரோ, இந்த இடம் இங்கே இருக்குல்ல, இங்கே ஆரம்பிச்சு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபீல் ஆகுமா ப்ரோ? இங்கே வரைக்கும் ஃபீல் ஆகுமா? அப்போ எவ்வளோ பெருசு இப்போ திரும்ப இருக்கு பாருங்க. ஆமாம், இப்போ அங்கே வந்து ஒரு கடை இருக்கிறதுனால தான் நம்ம போய் சிக்கன் சாப்பிட முடியுது. அப்படி யோசிச்சிங்களா? ஸோ இல்லை மக்களே, நாங்கள் வந்து இது நெகட்டிவாக சொல்ல, ஆக்சுவலாக சில விஷயங்கள்லாம் மாறிட்டு
திரும்ப இதெல்லாம் சரி பண்ணோம்னாக்கா அங்க எப்படியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா 50,000 60,000 மக்களுக்கு மேல இருப்பாங்க போல ஆமா அந்த ஆமா சுற்று உண்மைதான். வட்டாரத்துல. இல்ல இதை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், இதை ரிவர்ஸ் பண்றதுன்றது இனிமே கஷ்டம் ப்ரோ. ஆமா. அட்லீஸ்ட் எங்கேயுமே நடக்காம பாத்துக்கலான்றேன் இனிமே இனிமே ஆக்கிரமிப்புகள் இல்லாம அந்த அனுமதி வழங்கும் போதே கொஞ்சம் ப்ராப்பரா. நான் இன்னைக்கு என்னாச்சுன்னா ப்ரோ, இன்னைக்கு என்ன பண்ணேன், ரூட் வந்து எப்படி எடுத்தேன்னா இங்க இருந்து வண்டலூர் போனேன். வண்டலூர்ல இருந்து அப்படியே ஓஎம்ஆர், அதாவது அங்க என்னது ப்ரோ நாவலூரா அந்த சைடு போய் அங்கிருந்து திரும்ப அப்படியே நம்ம சத்தியபாமலா இருக்கு இல்லையா, அப்படியே வந்து கடைசியில துறைப்பாக்கம் வந்து திரும்ப அங்கேருந்து வந்தேன். அதனால ஒரு பெரிய ரூட் தான். ஆனால் எனக்கு கேள்வி என்னன்னா, நான் வண்டலூர் தாண்டி பார்க்குறேன் நிறைய பிளாட்டு ஆஸ் யூஷுவல் ரியல் எஸ்டேட்டுக்கு இருந்தது. இதில் என்ன ஹைலைட்னா எல்லாமே 15 மாடி. அப்போதான் எனக்கு வந்து கேள்வி அதிகமாக. சரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக கட்டுறாங்க, எனக்கு புரியுது. அங்கே வந்து அந்தளவுக்கு பாப்புலேஷன் டென்சிட்டி இல்லை. 15 மாடிக்கு வந்து அவன் வந்து ஒரு 5 பிளாக் கட்டுறான்னு வைங்களேன். அப்போ அங்கே ஒரு 150 ஃபேமிலி கிட்ட வருதுன்னு வைப்போம் சும்மா. எப்படி சரி இப்போ ஓகே, பட் எப்படி தண்ணி நீங்க சமாளிப்பீங்க? இன்னைக்கு ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு 10 இயர்ஸ்ல வந்து இவன் கட்டுறான் பக்கத்துல கிரவுண்ட் வாட்டர் போயிடும், அந்த மண்ணில் இருக்கிற வளம் போயிடும் முதல்ல. ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு பில்டிங் கட்டும் போதும். இப்போ ஒரு மல்டிப்ளெக்ஸ் வருதுனாக்கா அந்த மல்டிப்ளெக்ஸ் வந்தது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் அதனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுற்று வட்டாரத்துக்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து கம்மியாயிடும். ஸோ இது வந்து எப்போவுமே சிக்கல் தான். இதை வந்து சரி பண்ணவே முடியாது ஆக்சுவலாக கவர்மெண்ட்டால். நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு டெவலப்மெண்ட்டுன்னு ஒரு இடத்துல கொண்டுட்டு வரீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து அந்த இயற்கை வந்து பால்பட்டு தான் போகும். அப்போது இதுதான் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு மாதிரி சொல்லுவாங்களா ப்ரோ, ஒரு மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லை தான், எனக்கு புரியுது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை விட நம்ம தனித்தனியாக பிரித்து டெவலப் பண்ணிடலாம். இப்போ சென்னை அதோட எக்ஸ்பேன்ஷன் போகிறதுக்கு பதிலாக இங்கே நிறைய ஃபெசிலிட்டி உள்ள நிறைய மாநகராட்சிகள் இருக்குது. இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா நகரமயமாக்கல், அந்த அர்பனைசேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில். இதில் உள்ள மாட்டிகிட்டு இருக்கிறதுனால இப்போ காரைக்காலாக இருக்கட்டும், பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா அர்பனைசேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சின்ன கிராமம்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அர்பனைஸ் தான், அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இவங்க வந்து அங்கங்கே புது புது நகரங்களை வந்து விரிவுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். சென்னையை மட்டுமே வந்து விரிவுபடுத்திக்கிட்டே இருந்தாக்கா இது வந்து சிக்கலில் தான் போய் முடியும். எங்கே பாண்டிச்சேரி வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே செய்யாறு எல்லாத்தையும் நம்ம இது வளர்ச்சி கொண்டு வந்துட்டோம்னாக்கா எல்லா இடத்துல இருந்து இங்கே தான் மைக்ரேட் ஆகி வருவாங்க. இதுக்கு வந்து திருச்சியை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். கோயம்புத்தூர் இருக்குது, ஆல்ரெடி அது வந்து ஐடி இண்டஸ்ட்ரியிலேயும் வந்து ஓரளவுக்கு இப்போ ஆரம்ப காலத்தில் காக்னிசன்ட் இருக்குல்ல, அது வந்து கனடா பேஸ்டு கம்பெனி. அண்ட் அதோடைய அந்த பிரான்ச் வந்து கோயம்புத்தூரில் தான் முதல்ல இருந்தது எனக்கு வந்து ஞாபகம். அதுக்கப்புறம் தான் சென்னையில் வந்து மிகப்பெரிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் அவங்க வந்து கொண்டுட்டு வந்து சென்னையை பேஸாக வச்சு கொஞ்சம் இது பண்ணாங்க. பெங்களூர் அவங்களுக்கு மெயின் பேஸு. ஸோ கோயம்புத்தூரை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், அந்த சைடு கொஞ்சம் இதெல்லாம். இல்லை ப்ரோ, எனக்கு இதில் தான் ஒரு கேள்வியே இருக்குது. எனக்கு கோயம்புத்தூர் மேலேயும் திருச்சி மேலேயும் மதுரை மேலேயும் எல்லா ஊர் மேலேயும் ஒரு அக்கறை வர மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இது 2 ஆங்கிளில் பார்க்கலாம். ஒருத்தர் என்ன சொல்லுவானா, ஏன்டா எங்கள் ஊர்லாம் இப்போ டெவலப் ஆகக்கூடாதான்னு கேட்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த அளவு டெவலப்மெண்ட்டே வேணாண்டா, பண்ணுறது பூரா ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்குது இந்த காலத்தில். மெஜாரிட்டி அப்படி தான் இருக்குது. அப்போது ஆல்ரெடி ஒரு சில லூப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க நிறைய பேர். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஐடி காரிடர்னு வந்து ஒரு பக்கம் போட்டாச்சு, அதில் வந்து ஐடி கம்பெனிஸ் கட்டியாச்சு. இதுக்கு வந்து அடுத்த 20 வருஷத்தில் நான் எடுக்க போகிறேன்ற ஒரு கால்குலேஷனில் நான் இருக்கேன். அப்போ யாராவது கம்பெனி அங்கே வந்து வாடகைக்கு இருந்தால் தான் முடியும். இந்த மாதிரி நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. அது எதுவுமே அடி வாங்கக்கூடாதுன்னா நான் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபேவரே பண்ண மாட்டேன். இந்த மாதிரி கேங்கு நான் எப்படி அதை ஃபேவர் பண்ணுவேன்? அதை ஃபேவர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்கானமி அடி வாங்கும் எனக்கு. அதனால அதை பண்ண மாட்டேன். ஆனால் நான் என்ன கேட்குறேன், ஆல்ரெடி ஒரு ஊர் வளமும் செழிப்பாக இருக்குது. வளம் செழிப்பு அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு இயற்கை தான், காற்று தண்ணி லேண்டு நல்லா இருக்குது, நீங்கள் ஜாலியாக வெளில போயிட்டு வரீங்க, காத்தோட்டமாக இருக்குது. எங்கள் ஊர்லலாம் என் கசின்ஸ் கிட்டலாம் பேசும்போது அப்படி தான் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, சென்னை செம்ம அப்படின்னு நான்ல டேய் ஏதாவது சொல்லிட போகிறேன்டா அப்படி இருக்கும். அது எப்பயுமே நடக்கிறது தான், நிக்கரைக்கு அக்கறை, அது ஜோக்காக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, இப்போ ஒரு காலேஜ் படிக்கிற பையன், அப்போ எனக்கு எப்படி இருக்கும்னா, அங்கே போனால் வந்து டெக்கோட லெவல் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே இருந்தால் டெக்னாலஜி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை எங்கே போனாலும் எல்லாமே எக்ஸ்போஷர் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பேசு பழகிற விதம் இருக்குல்ல, இதுலேயே டிஃப்ரென்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் இருக்கும் போது அங்கே இருக்கிற அந்த காலேஜில் நம்ம படிக்கிறோம்னாக்கா அங்கே நமக்கு இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் லெவல் வேறு மாதிரி இருக்கும். இங்கே இருக்கும்போது நமக்கு இருக்கிற அந்த எக்ஸ்போஷர் லெவல் வேற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஒரு இன்டர்வியூக்கே போறோம். இப்போ அப்படி இல்ல, நம்ம சில சேஞ்சஸ் வந்து இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, ஊர்ல எக்ஸ்போஷர் நல்லா இருக்கு, ஊர்ல இங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா போனா அதான் அப்படியே சொல்றீங்க, போன் பார்த்துட்டே இருக்குது. அப்படியே ரீல பார்த்தோமா, ஊர்லயே ரீல் தான் ப்ரோ பாக்குறாங்க. இங்க இன்னும் ஒரு 2 படி மேல. இப்போ ஒரு பையனை கூட மீட் பண்ணேன், ஸ்னாப் சாட்ல வந்து எல்லாரும் அவ்வளோ முழுகி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு
2003 2004 2006 பாண்ட் இந்த மாதிரி பசங்களை மீட் பண்ணும்போது தான் தெரியுது ஸ்னாப் சாட் பீக்கில் இருக்குன்னு. உள்ள முழுகிருக்காங்க. அவனுங்களுக்கு என்ன கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறான், அவங்களுக்கு என்ன மாதிரியான தாட்ஸ் இருக்குது அப்படின்னீங்கன்னா, நான் கனெக்டடாக இருக்கேன் யார் கூடடான்னு கேட்டால், பெங்களூரில் எனக்கு ஒருத்தர் தெரியும், கல்கட்டாவில் ஒருத்தர் தெரியும், அதுவும் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஆன் த கோ, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, எப்போ வேணாலும் நாங்கள் வந்து இதனால் கால் அண்ட் வி யூஸ் டு டிஸ்கஸ் அ லாட் அபவுட் த பர்சனல் லைஃப். என்னடா எனக்கு புரியல அப்படி இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எமோஷனல் ட்ராமாக்குள்ளேயும் போகிறாங்க. இதனாலேயே யார்கிட்டயோ ரேண்டமாக பேசி அவங்கக்கிட்ட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி இப்போ அது கட் ஆகுது அப்படின்னு அவங்களால அக்செப்டே பண்ண முடியல. அதான் இது வந்து இதை வந்து என்னால் ஃபீல் பண்ணிக்க முடியல. எதனாலனாக்கா அந்த பீரியட், அதாவது இப்போ எனக்கு இது புதுசு ப்ரோ, இது வித்தியாசமாக இருக்குது. நான் ஷாக் ஆகிட்டேன். நான் இதை பார்க்கும்போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. அதான் ஒரு 16 அப்போ இருந்த காலத்தில் நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து 18-19 வயசு இருக்கும்போது, இல்லை 20 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ காலேஜ் படிக்கும்போது நான் ரொம்ப அதிகமாக இன்டர்நெட் யூஸ் பண்ண ஒரு ஆள். இன்டர்நெட்டில் தான் இருப்பேன். இன்டர்நெட்டில் அப்பயே நான் வந்து வெப்சைட்ஸ் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டேன். தெரியுது, அதான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க. ஃபோரம் வந்து கிரியேட் பண்ணோம், ஃபோரமில் ஆக்டிவாக இருக்க ஆரம்பித்தோம். அப்போ வந்து எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இவன் என்னென்னமோ பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இன்டர்நெட்டில். அப்போ அந்த பசங்களுக்கு வந்து வேற மாதிரியான ஒரு உலகம் இருந்தது. அப்போ நானே கொஞ்சம் ஐசோலேட்டடாக தான் இருந்தேன். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து பிறந்த இப்போ என் பையனுக்கெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் அதெல்லாம் வந்து. ஸோ அப்போ சின்ன வயசுலேருந்து அவங்க இப்படியே வந்து வாழ்றாங்களே, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியலங்கிறாங்க. அதுதான் நானும் சொல்ல வரேன். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவானதுன்னு வைங்களேன். எப்படி சொல்ல வரேன்னா, பையனுக்கு வயசு வந்து ஒரு 13ன்னு வைங்க ப்ரோ. அந்த ஆப்போசிட் சைட் ஜெண்டர் வந்து பொண்ணு வந்து வயசு 20. சம்மந்தமே இருக்க மாட்டேங்குது. 2 பேரும் உட்காந்து இவங்களோட எதிர்காலத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்களாம். இது எந்த விதத்துலையும் சிங்க் ஆகலைங்கிறேன். நான் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல ப்ரோ, அது அவங்க விருப்பம், அவங்க பண்ணலாம். பட் ப்ராக்டிக்கலாக என்ன ஆகிட்டேன்னா, இப்போ நெக்ஸ்ட் 7 இயர்ஸ்லேயே இவன் 20 வருவான். அந்த பொண்ணு ஆனால் இப்போ ஆல்ரெடி 25-27 போயிடுமே. அப்போ அதோட டிமாண்ட்ஸு, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரெக்குயர்மெண்ட்ஸு, அவளோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாறிடும்ல. இவன் இப்போ 13 வயசில் உட்காந்துட்டு என்ன கனவு கற்பனைன்னு கேட்குறேன் இந்த வயசில். அதான் இதை நம்ம சொல்கிறோம். இது எப்படி இது சமூகத்தில் போயிட்டு இருக்குங்கிறத நம்மளால உறுதிப்பட சொல்ல முடியும். நான் கான்கிரீட்டாக ரொம்ப டீப்பாக பேசினேன். என்ன ஆயிடுதுன்னா, என்ன தப்பா நினச்சிக்கிறாங்க, நான் வந்து அந்த 13 வயசு பையனுக்கு இருக்கிற சுதந்திரத்தை கெடுக்க ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் நினச்சா 13 வயசு மாதிரி நான் இருக்க முடியாது. ஜென்ரேஷன் மாறிட்டு இப்போ எல்லார் கையிலேயும் வந்து இப்போ ஃபோன் இருக்கிறதுனால இப்போ நம்மளோட வீடியோவில் வந்து ஒரு 15 வயசு பையனை வந்து கமெண்ட் பண்ணுறாரு, 16 வயசு பையனும் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க. இப்போ அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் எப்படி போகிறாங்கனாக்கா, இப்போ அவங்களுக்கு சாதகமான ஒரு மனநிலைக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கான அந்த வியூஸ் இப்போ ஜென்சிஸ்ன்னு ஒரு காலகட்டத்தில் வந்து வேறு மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, 90s கிட்ஸ் நாங்கள் அனுபவிக்காதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நானே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில், ஜென்சியெல்லாம் போட்டு அந்த அளவுக்குலாம் நீங்கள் தாக்கக்கூடாது, அடுத்தது அவங்க தான், ஃபியூச்சர் வந்து அவங்கள நோக்கி தான் போகுது. அப்போ அவங்கக்கிட்ட வந்து சில நல்ல விஷயங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து அவங்களை குறை சொல்லி ஒன்றாக போகிறதுக்கு. அது சேர்க்கறதுன்றது தான் ப்ரோ. நீங்கள் வந்து பூமராக இருக்கீங்க, நீங்கள் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணுறீங்க. இல்லை, அது வந்து 18 வயசு வரைக்கும் அவன் அப்படி வாழ்ந்த பிறகு அது நீங்கள் சொல்ல முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கொண்டுட்டு வரணும். கரெக்ட். அதான் நீங்கள் குழந்தைங்க ரீல்ஸ் போட்டவொடனே சிஎம்ஏ பக்கத்தில் உட்காந்துட்டு ரீல்ஸ் போட்டது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்தது. நான் வந்து இப்போ இருக்கிற சிஎம் அப்போ இருக்கிற சிஎம்லாம் நான் வந்து சொல்லலை. மிஸ்டேக் இஸ் எ மிஸ்டேக். சிஎம்னா சிஎம். அவர் தம்பிகளா நீங்கள் நல்ல ரீல்ஸ் போடுறீங்க, அது ரீல்ஸ், அதெல்லாம் ரீல்ஸ் கிடையாதா? நான் சொல்கிறேன், எல்லாரும் தான் அதை பண்ணாங்க. ஓகேவா? இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போடுறது, அதாவது தங்களோட ஃபெமிலியாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, எப்படியெல்லாம் மக்களை ரீச் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு எல்லா நடவடிக்கையும் அதுக்குன்னு செலவு பண்ணி கூட வந்து செய்வாங்க. ஓகேவா? ஆனால் அதை வந்து ஊக்குவிக்கிற வகையால் அது வந்து ஆயிடுச்சு. ஆஹா, இவங்க ஒன்றா 2 பசங்க வந்து கேமரா தூக்கிட்டு போனாங்க, இப்போ எப்படி இருக்கானுங்க, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குது, ஒன்று டிவியில் மீடியாவில் ரெகனைசேஷன் 2 பேருக்கு தான் போட்டி, ஒருத்தவன் இவன் அதை சொல்கிறான், அவன் இந்த குட்டி பசங்க சொல்கிறான் என்னன்னே தெரியாமல், ஒன்று என் அண்ணன் தேவா, இன்னொன்று பிரபு தேவாங்கிறானே. ஸோ இது வந்து பார்க்குற ஒரு யங்ஸ்டருக்கோ இல்லை ஒரு குழந்தைக்கோ என்ன தோணுனாக்கா, நம்ம இப்படிலாம் இருந்தாக்கா நம்ம அந்த லெவலுக்கு போகலாம், சிஎம் நம்மளை கூப்பிட்டு பாராட்டுவார், சிஎம் அங்கிள் எங்களை கூப்பிட்டு பாராட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லை ஃபேக்ட் இதுக்கு தான் இதை நம்ம ஆல்ரெடி வந்து இந்த சீஃப் கெஸ்ட் விஷயத்துலேயே நம்ம பேசிட்டோம். ஆமாம். இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட, ஏன்னா இப்போ ஆல்ரெடி சைனா தானே, சைனான்னு கிடையாது, சைனாக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாக்கு அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல நிறைய இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. என்னன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் சென்சார் போர்டே கிடையாது. இப்போ பிரான்ஸ்ல சென்சார் போர்டு கிடையாது.
எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ஒருவேளை இப்போ வந்திருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. நான் வந்து பூமர் ஆகிட்டேனே வச்சுக்கோங்களேன். நீங்கள் எனக்கு வந்து 20 வயசு இருக்கும் போதோ 15 வயசு இருக்கும் போதோ வந்து பசங்கள்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெஞ்சு படங்களில் தான் மாப்பிள்ள இது இருக்காது, சென்சார்லாம் இருக்காது, பயங்கரமாக இருக்கும் அப்படிம்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. அப்படி இருந்த ஒரு கண்ட்ரியிலேயே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு அவங்க வராங்கனாக்கா அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆல்ரெடி வளர்ந்த நாடுகள், பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிற நாடுகள் இது பாதிக்கப்பட்டது தெளிவாக தெரிகிறதும் அவங்க வந்து இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அமெரிக்காவிலே பாதி பேர் பித்து பிடிச்ச மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஆமாம் ப்ரோ. இப்போ நம்ம இந்த யூடியூபர் இருக்காருல்ல, இங்கே சாப்பாடு எல்லாம் ரிவ்யூ பண்ணுறதுல நம்ம ஆளு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, இர்ஃபான் இருக்கார்ல, அவர் வந்து யூஎஸ் போகும்போது அவங்க ஏற்கனவே அங்கே ஒரு வருஷம் அவர் வந்து தங்கி இருந்திருக்கிறார். ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி அவங்க போய் இது பண்ணியிருக்கிறார். அப்போ அங்கே அவர் கூட இருந்து அந்த பையனை பார்க்கும்போது அந்த பையன் கேட்குறதுலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ இந்த பையனுக்கும் அதே வயசு தான், இப்போ அந்த பையனுக்கும் கிட்டத்தட்ட இதே வயசு தான் இருந்திருக்கும். அந்த பையன் கேட்குறது எல்லாமே பொம்மை, அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அனிமி கேரக்டர்ஸ், அந்த பொம்மை வாங்குறதுல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த பையனுக்கு. அந்த வீடியோ நான் பார்த்துருந்தேன். ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, அமெரிக்காவில் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த கேம்ஸு அந்த இதெல்லாம் விளையாடி அவங்களோட உலகமே அதுவாக தான் இருந்திருக்குது நிறைய பேருக்கு. நம்மளுடைய இந்தியர்கள் அங்கே போகிறவங்க வந்து அந்த மாதிரி இல்லை, இங்கே வந்து குழந்தை வளர்ப்பு வந்து வேறு மாதிரி இருந்திருக்குது. ஸோ அதனால் வந்து இவங்க போகிறவங்க வந்து அங்கே பயங்கரமாக செட்டில்ட் ஆகுறாங்க, மேன் பவராக நிறைய இடத்துக்கு போகிறாங்க, நிறைய உயர் பதவிகளில் அவங்க வந்து இருக்க வேண்டிய அந்த நிலைமை வந்து வருது. ஸோ இதெல்லாம் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து வருத்தத்தை விளைவிக்குது. அது ஏன்னா அவங்களோட பாஸ்ட் மிஸ்டேக் தான். ஆமாம், அதே தான் இங்கேயும் நடக்குது. இப்போ இங்கே மோசமாக இருக்குது. ஆமாம், இப்போ தான் இங்கே 4 வயசுலேயே வந்து ஃபோன் வாங்கி கொடுத்துட்றாங்க சிம் கார்டோட. அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் பேகு தராங்க, எல்லாம் தராங்க. நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து மாற்று மொழி பேசக்கூடியவங்க தான் வந்து இருக்கிறாங்க. நான் காரைக்கால் பஸ் ஸ்டாண்டில் இப்போ பஸ் ஏற வந்து நின்னேன் இல்லையா, ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சின்ன குழந்தை வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டுது. சாப்பாடுன்னா நான் காசு அந்த நேரத்தில் என்னால் வந்து சாப்பாடு பஸ் வர்றதுக்கு டைம் ஆகிட்டுன்ட்டு சரின்ட்டு ஒரு 10 ரூபா எடுத்து கொடுத்த மணி போய் கடையில் போய் வேணால் இது பண்ணிக்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அது வந்து பர்ஸு வச்சுருக்கீங்க, கையில் இவ்வளோ காசு வச்சுருக்கு. அவரை பார்த்துச்சு, இது உனக்கு வேணாமா, இல்லை சாப்பாடு தான் வேணும்னு, இது உனக்கு வேணாமா அப்படின்னு உடனே கையிலேருந்து டப்புன்னு அப்படியே பிடுங்குது. பிடுங்கிட்டு அந்த குழந்தை போணுச்சு. நான் அந்த விஷயத்தெல்லாம் வந்து இதெல்லாம் சொல்ல, அது குழந்தை பசியோடு இருக்குது, அதெல்லாம் வந்து இது கிடையாது. ஆனால் அந்த குழந்தை வந்து தமிழ் குழந்தை கிடையாது. எப்படி வந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்க, ஸோ அது நமக்கு வந்து தெரியல. ஆனால் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, இப்போ மாங்கனி திருவிழா நடக்க போகுதுன்னு வச்சிங்களேன், நிறைய இடத்துல வந்து முண்டாசு கட்டிக்கிட்டு இப்போ ராஜஸ்தான்காரவங்க நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது, வடநாட்டுக்காரவங்க நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. எப்படி வராங்க, எங்கேருந்து வராங்க அதான் தெரிய முடியும். ட்ரெயினில் ஏறி அப்படியே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆக்சுவலாக ஒரு டைம் டேபிள், ஒரு டைரி இருக்குது போல அவங்க ஊரில். ஆமாம், அதை பார்த்துட்டு கிளம்பி வந்துடுவாங்க. அதுதான் நினைக்கிறேன் நான். இது வந்து இப்போ காரைக்காலில் இது வந்து ஒரு சாதாரண விஷயம்னு வச்சுங்கன்னா, இப்போ சென்னைன்னு எடுத்துட்டோம்னாக்கா இங்கே நிறைய வேற்று மாநிலத்தவர்கள். ப்ரோ அதான் ப்ரோ, அந்த ட்ரெயினில் நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாத்தையும். அந்த ஒரு குட்டி வளையத்துக்குள்ள ஒரு குழந்தை போயிட்டு வரோம், தட்டிக்கிட்டு இருப்பாங்களே. ஆமாம், அதெல்லாம் நம்ம ஊரா? ஆமாம், அதெல்லாம் பண்ணுறாங்களா? அதெல்லாமும் நடந்துட்டு தானே இருக்குது ட்ரெயினில். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது, அது மூலயமா பலனடைகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலானோர் வந்து வடமாநிலத்தவர்களாக இருக்கிறது தான். அது வந்து ஊரில் பார்க்க முடியுது. நம்ம அங்கே திருநெல்வேலி பக்கம்லாம் போனால் கொஞ்சம் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ அங்கே அந்த செங்கசூளை வேலை, களை நடுறது, பிடுங்கிறது எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணுறாங்களா, அங்கேருந்து வந்தவங்க பண்ணுறாங்க. இப்போ இந்த நீட் எக்ஸாமில் அந்த 7.4% இருக்கு இல்லையா, இது காலப்போக்கில் யாருக்கு பயன்படும்? ஐ எம் ரெடி டு லேர்ன். ஆனால் அது வந்து ஐ எம் ஆல்சோ ரெடி டு லேர்ன், பட் அது செட் ஆக மாட்டேங்குது. இது இவங்களுக்கு எப்படி போய் சேருதுன்னே தெரிய மாட்டேங்குது ப்ரோ. பாதி நேரம் இதில் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும்டா, நீ யாருன்னு தெரியும்டான்னு. இப்போ வந்து சில மாற்றங்கள் நடந்திருக்கு, அதை நான் வந்து வரவேற்கிறேன்.